யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் வீழ் பொருளாவார்கள். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோப்பு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கின்றதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலரின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார். சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரத்தையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, இந்த வாக்கியத்தில் பார்க்கும்போது படித்த கொஞ்ச நேரத்திலே அத்தனை பயப்படாதே பயப்படாதே என்று கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுவதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எப்பொழுதுமே நம்முடைய வலது கருத்தை அவர் பிடித்தவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைங்களுடைய கருத்தை அவரும் அது ஒரு வயசு வரைக்கும் தான் அந்த பிள்ளைங்களுடைய கருத்தை பிடிச்சிட்டு நடக்க முடியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கரங்களை பிடித்த கரத்தை ஒரு நாளும் அவர் விட்டு விடுகிற தேவன் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரணபரின்றி நம்மை நடத்துகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தகப்பனே, தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தேவரீர் இயேசு சுவாமி அப்பா, தகப்பனே, தந்த இந்த நல்ல தேசத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி இயேசுவே. அப்பா, எங்களை இந்த தேசத்திலே உலகத்தில் உள்ள எத்தனையோ நாடுகளை பார்க்கும்போது எத்தனை விதமான அசம்பாவிதங்கள் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த தேசத்தை ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தகப்பனை கட்டளையிட்டிருக்கிறீர், அமைதியை கட்டளையிட்டிருக்கிறீர். எந்த விதமான ஒரு ஆண்டவரே போராட்டங்களோ பிரச்சனைகளோ எதுவும் சொல்லாமல் இந்த தேசத்தை நீர் காத்து வருகிற கிருபைக்காக நன்றி. தேவரி தாமே ஆண்டவரே அப்பா, இந்த துபாயும் ஆண்டவரே இந்த ஏழை மிரட்சியும் தகப்பனே நீர் ஆசிரியப்பது கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே அண்டை நாடான எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது சிரியாவையும் பலஸ்தீன்லையும் ஆண்டவரே இப்படியான நாடுகளிலே ஆண்டவரே அப்பா எத்தனை விதமான ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மக்களுடைய நடப்பெறுகின்ற தாக்குதல்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆண்டவரே எப்படியாக மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் எங்களை ஆண்டவரே அப்பா சமாதானம் உள்ள ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொன்ன வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற பிரபுக்களையும் ராஜாக்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அவருடைய சந்ததிமார்கள் எல்லாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுத்தும். ஜீவனுள்ள தேவனை கண்டு ஆராதிக்க தேவரின் உதவி புரியும். அவருடைய செவிகளிலே அவருடைய வார்த்தைகள் சென்று சேர தகப்பனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரை ஆளுகை செய்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஹை அபிஷியல்ஸ் எல்லாவரையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆண்டவரே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா விதமான ஆண்டவரே ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாவரையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் வரை செய்கிறவர்களையும் தகப்பனே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. இந்த சூட்டின் தாக்கத்திலிருந்து தகப்பனே எல்லாவரையும் காத்து வருகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மெடிக்கல் ஆண்டவரே கம்பெனிகள் எல்லாரும் மெடிக்கல் கிளினிக் கேர்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாவற்றையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் எத்தனை விதமான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்போ ரைட்ஸ் எல்லாம் எதுவும் ஆண்டவரே நேர்விடாமல் காத்து வருகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வயதானவர்களையும் முதியவர்களையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற வியாதிஸ்தர்கள் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பணம் உள்ளவர்களோ பணம் இல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவரே மிகவும் கொடிய வியாதிகளுக்குள்ளாகிறவர்கள் ஆகியிருக்கிறவர்களுக்கோ ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஆண்டவரே கோமா ஸ்டேஜுக்கு சென்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக யாராக இருந்தாலும் தகப்பனே அவர்களுக்கு எல்லாமே தகப்பனே நீர் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு தாங்களும் கிறிஸ்டின் மூலியமாக தேவரே
அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாக, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கும்படியாக தேவையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு உதவி செய்கிற நல்ல உள்ளங்களையும் தகப்பனே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேசத்துல விலைவாசிகள் ஒரு கட்டுக்குள் வர தேவரீர் உதவி புரியும். நாளுக்கு நாள் எல்லா பொருட்களுடைய விலைகளும் ஆண்டவரே அதிகமாகி கொண்டு போகிறதாக இருக்கிறது. இயேசுவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வயநாட்டிலே ஆண்டவரே நடந்த ஆண்டவரே எவ்வளவு கோரமான ஒரு சம்பவம் ஆண்டவரே. அங்கு வாழ்கின்ற மக்கள் சொல்கிறார்கள் இதில் ஆண்டவரே 2000-3000 பேராகிலும் மறித்திருப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் கவர்மெண்ட் ஆண்டவரே தெரிந்த அளவுதான் அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி ஆண்டவரே காண்பிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு குடும்பங்களும் ஆண்டவரே, ஏனென்றால் ஆண்டவரே அந்த ஒரு சிவன் கோயில் இருந்தது, அந்த கோவில் கூட ஆண்டவரே அப்படியாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகள் ஆண்டவரே அப்பா, சின்ன சின்ன குழந்தைங்களை ஆண்டவரே அப்பா, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகள் எல்லாம் இதுல இருந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது என் தேவனே அவர்கள் மீது ஏதோ கண்ணோக்கமா ஏதோ நோக்கம் உள்ளவராய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தா. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இடங்களிலிருந்தும் ஆண்டவரே பொருள் உதவிகளும் பண உதவிகளும் ஆண்டவரே கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாட்டின் பிரதமரோ ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தை ஆண்டவரே பார்வையிட செல்லாமல் இன்னும் இருந்து கொண்டிருந்தது ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே அதை குறித்து பேசவும் அவர் ஏறி ஆண்டவரே ஒரு விமானத்தில் ஏறித்தான் அதை பார்த்தாரே தவிர அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக சென்று மக்களுடைய துயரங்களை ஆண்டவரை கேட்டறிந்தவராக அவர் காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில கூட மக்களுக்கு வந்து அந்த நிவாரண பொருட்களை கூட திருடுறதுக்கு இந்த நேரத்துல மக்கள் ஆண்டவரை எத்தனைப்படுகிறார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் எவ்வளவு கல் நெஞ்சக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து உடுத்திய துணியோடு நிற்கிற அந்த மக்களுக்கு கிடைக்கிற அந்த பொருட்களை கூட ஆண்டவரை கொள்ளையிடுவதற்கு ஆண்டவரை திருடர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமையில மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக யூகே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். யூகே தேசத்திலேயும் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் வெடித்து ஆண்டவரே கலவரங்களாக நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கு நோக்கினாலும் ஆண்டவரே ஏனென்றால் அந்த ஒரு மாவட்டத்துல ஆண்டவரே ஒரு சிறுவன் வந்துட்டு ஒரு 17 வயது மதிப்புள்ள ஒரு மகன் வந்துட்டு ஆண்டவரே அந்த பக்கம் சென்ற 3 பிள்ளைகளை ஆண்டவரை கொடூரமாக கொன்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே ஏற்பட்ட ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்பட்ட போராட்டங்களினாலே ஆண்டவரே அப்பா அது கலவரமாக மாறி ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே வாகனங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே எல்லாரும் விட்டு இறங்குவதற்கு கூட பயந்து எல்லாரும் வீட்டிலேயே இருக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே போராட்டங்கள், மக்களுக்கிடையே மத கலவரங்கள் ஆண்டவரே இது இஸ்லாமியர்களால் ஆனது என்று சொல்லி அவர்கள் மீது பழிகளை போட்டு மக்களை எல்லாம் ஆண்டவரே அவர்களை அந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஏதோ காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே மற்ற நாடுகள் செய்து கொண்டிருந்ததை கூட ஆண்டவரே அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த போராட்டங்களிலே கூட ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே அப்பா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே வன்முறைகள் எல்லா நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஆண்டவரே ஜப்பான்ல மிக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நிலநடுக்கம் ஆண்டவரே 7.1 வரைக்கும் 2 தடவை ஆண்டவரே நிலங்கள் அதிர்ந்து காணப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டவரே உயிர் சேதங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் பொருள் சேதங்கள், வீடுகள் எல்லாம் இடிந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக இயற்கை சூழல்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் காத்து வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த தேசத்தில் உள்ள ஆண்டவரே நீர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு அகழும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஒரு நாடாக இந்த தேசத்தை நீர் மாற்றி அருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்பட்ட அந்த மேலை நாடுகளிலே ஆண்டவரே
வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இந்த போதை மருத்துக்கும் ட்ரக்ஸுக்கும் அடிமைகளாகி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அதனால தான் ஆண்டவரே வேலை கிடைக்காததுனால அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி காண்பிப்பது என்று தெரியாமல் இப்படியாக ஆண்டவரை கொலைகளை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆண்டவரே ஏனென்றால் மற்ற நாட்டினர் அந்த நாட்டில் சென்று குடியேறும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா விதமான ஆண்டவரே அப்பா உதவிகளும் கிடைக்கின்றதானால் அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுவும் கிடைக்காமல் போவதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால் இப்படியான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலும் ஆண்டவரை கிறிஸ்துவம் எப்படியாக ஆண்டவரை கேலிக்குள்ளாக செல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஏனென்றால் ஆண்டவரே காரியங்களிலே நீர் சொல்லியிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் கூட நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க அதிகமாக சொல்லியிருக்கிறீங்க. கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் என்றுதான் ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, இவர்கள் எல்லாம் அதிகமாக நாளுக்கு நாள் எல்லா இடங்களிலும் பெருகி ஆண்டவரே அப்பா, மனிதன் ஆண்டவரே தன் வயிறை நிரப்புவதற்காக தேவனே வயிறு என்று சொன்னது போல ஆண்டவரே பணத்தினாலே தன்னை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலே ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஆண்டவரே சொல்லுகின்ற ஆண்டவரே கள்ளத்தனமான பிரசங்கங்கள் மக்கள் ஆண்டவரே அப்பா என்ன ஏது என்று அறியாமல் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தகப்பனே அப்பா, அவர்கள் ஆண்டவரே அப்பா செம்மறி ஆடுகளை போல ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஆடுகளை போல ஆண்டவரே அப்பா மேய்ப்பனுடைய குரல் உண்மையான குரல் எது என்பதை அறியாமல் சத்ருவானவன் விரிக்கின்ற வலையிலே ஆண்டவரே மக்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அகப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சமீப காலமாக ஆண்டவரே சினிமா பாடல்கள் எல்லாம் சபையிலே பாடப்படுகிறதை ஆண்டவரே பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா, இளையராஜா பாடல்களும் ஏஆர் ரஹ்மான் பாடல்களும் இப்படியாக பாடல்கள் ஆண்டவரே அப்பா சபைகளிலே பாடி மக்கள் அதற்கும் உற்சாகமாக கை தட்டுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, இதே இளையராஜா ஆண்டவரே ஏதாயிலும் ஒரு கோயில்ல போய் ஆண்டவரே இந்துக்கள் கோயில்ல போய் தான் பாடின சினிமா பாட்டை பாட முடியுமா? அது நிச்சயமா முடியாது. இதே ஏஆர் ரஹ்மான் தான் பாடின ஒரு சினிமா பாட்டை ஒரு மசூதியில போய் சினிமா பாட்டை பாட முடியுமானா நிச்சயமா பாடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் அது பரிசுத்தம் உள்ள ஒரு இடம், அது தேவனை ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு இடம் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய மக்களோ ஆண்டவரை எவ்வளவோ ஒரு ஆண்டவரை தைரியத்துடன் ஆண்டவரை சினிமா பாடல்களை ஆண்டவரை அதை அந்த ஸ்கிரீன்ல போட்டு அதை பாடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஏனென்றால் அந்த பாட்டுல வந்துட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை இப்படியாக மக்களை ஆண்டவரை யோசிக்க விடாமல் ஆண்டவரை மக்களை அழிவின் பாதையிலே நடத்துகிறவர்கள் இடுக்கமான வழி விசாலமாக இருக்கிறதுனால அது வழியாக ஆண்டவரை மக்களை அழைத்து செல்கிறவர்களாக தானும் செல்வதில்லை, தன் செல்ல வேண்டியவர்களையும் ஆண்டவரே அதை செல்ல விடாமல் அவர்கள் தடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். மக்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற இதயத்தில் உணராமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, அதற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே இதோ ஆண்டவரே அப்பா, மக்களை ஆண்டவரை ஏமாற்றுகிற காரியங்கள் இந்த ஆண்டவரே யூடியூப்ல மூலியமாக நீங்கள் ஆண்டவரை இப்படியாக இதில் பணம் செலுத்தினால் உங்களுக்கு இது கிடைக்கும் என்றெல்லாம் ஆண்டவரை மக்களுக்கு ஆசை வார்த்தை காண்பித்து ஆண்டவரை மக்களிடத்திலிருந்து எப்படியெல்லாம் அவர்கள் ஆண்டவரை பணத்தை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அவர்களை ஏமாற்றி விட்டு ஓடிவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ தடவை ஆண்டவரை மக்கள் ஏமாறுகிறார்கள் பார்க்கிறோம். ஆனாலும் மீண்டும் அதிலே தான் போய் மக்கள் விழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசுகிற ஆண்டவரை, அவர்கள் கொடுக்கிற அந்த அவர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை மக்கள் நம்பி விடுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹிப்னாட்டிசத்துல மக்களை அவர்கள் கவர்ந்து அவர்களிடத்தில் கிடைக்கிற பணங்களை எல்லாம் சுருட்டி கொண்டு, அதுவும் 1000 லட்சம் என்றல்ல பல்லாயிரம் கோடி பணங்களை ஆண்டவரே எடுத்து விட்டு நாடு சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே சில கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆண்டவரே காப்பாற்றுகிறதாக இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ எல்லாவற்றையும் இழந்து தாங்களே மாய்த்துக் கொள்கிறவர்களாகவும் ஆண்டவரை தற்கொலை செய்து கொள்கிறார்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இப்படியாக கடைசி நாட்களிலே ஆண்டவரே வஞ்சிக்கிற ஆவி ஆண்டவரே மக்களை வஞ்சிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்தும் மக்களுக்கு ஞானத்தை முதலில் தந்து ஆண்டவரே அப்பா உண்மையான வார்த்தைகளை கேட்க தேவரீர் உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தந்தை இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர்களும் வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நமக்கு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு தான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகன் மகிழ்ச்சியான நல்ல ஆண்டவரே நேரத்திற்காக உமக்கு நன்றி. இதோ நீர் எங்களோடு பேச போகிறீங்க, எங்களோடு இடைப்பட போகிறீங்க. நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே அப்பா, நம்முடைய நாமத்தினால கூடியிருக்கிறவர்களை ஆமாண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் அது ஆண்டவரே அப்பா ஒரு ஆமாண்டவரே 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 எல்லாருக்கும் ஆதரவாகவும் ஆண்டவரை ஆற்றுகிறதாகவும் தீர்த்துகிறதாகவும் ஆண்டவரே அபிஷேகிக்கிறதாகவும் எல்லா நுகங்களை முறிக்கிறதாகவும் இருக்க முடியாது நீர் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஏன்னா எந்தெந்த சூழ்நிலையில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார் அத்தனை வார்த்தைகளுக்கு நீர் பதில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்பா நற்செய்தியை கேட்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகியிருக்கும் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய நற்செய்தியை ஆண்டவரே மகன் மூலம் நீர் வெளிப்பட போகிறதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தை நோக்கத்தை திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி அப்பா அநேகர்களுக்கு பிரயோஜனமுள்ளாய் வார்த்தைகளை மாற்றி தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஹல்லேலூயா. பா எவாஞ்சலிஸ்ட் மகள் ரெபேக்காள் ஆமாண்டவருடைய கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. மகளை எடுத்து விதமாய் ஆண்டவரே அற்புதமாக அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. மக்கள் கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மகள் மூலம் ஆண்டவரே அநேக காரியங்களில் அநேக நேரங்களில் அப்பா அநேக சூழ்நிலைகளில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா அவனுடைய சித்தத்தை திட்டத்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற முடியாது இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். செய்தி நேரத்தை உங்களுடைய கருத்தில் போடுவோம். நீர் கொடுத்த வழிநடத்தும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்த நாளிலும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல இருந்து ஒரு காரியத்தை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். தலைப்பு என்னவென்றால் be an altar builder. பலிபீடத்தை கட்டுகிறவர்களாக இருங்கள். ஆதியாகமம் 12:4-7 வாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். லோத்தும் அவரோடு கூட போனார். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவராக இருந்தார். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சௌதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த நிலத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தார். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். அப்ப இந்த சங்கீதம் 12ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஆபிரகாம் வந்துட்டு என்ன செய்கிறாரு, அவருடைய தகப்பனுடைய வீட்டு ஆரான்ல இருந்து ஆண்டவர் அழைக்கிறார் என்ற பட்சத்துல அவர் என்ன செய்கிறார், அதை அவர் வந்துட்டு வராரு என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டுக்கு அப்புறம் என்ன செய்கிறார், ஆண்டவர் தரிசனமாகி ஆபிரகாம் என்ன செய்கிறார், அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்துட்டு இந்த ஆபிரகாம் பலிபீடம் கட்டுகிறது வந்துட்டு எப்படி இப்பத்திய காலத்துல நமக்கு அது வந்துட்டு ஒரு அதுக்கும் இதுக்கும் என்ன கோரிலேஷன் என்ற ஒரு கருத்தை நம்ம இந்த நாளிலும் பார்க்கலாம். ஆண்டவர் வந்துட்டு ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது என்ன செஞ்சாரு, அவருக்கு வந்துட்டு கீழ்ப்படிந்து ஆரானை விட்டு கானானுக்கு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் அதே 12ல 5-6 வாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சௌதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தார். ஓகே, அதுக்கப்புறம்
அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்திலே இருந்தார்கள். கானானியர் அந்த தேசத்துல இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் வந்துட்டு அந்த தேசத்திற்கு வரும்பொழுது, கானான் இடத்துக்கு வரும்பொழுது யார் இருந்தார்கள்? கானானியர் இருந்தார்கள். ஆல்ரெடி அங்க வந்துட்டு வேற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எப்படியாக இருக்கிறது? நம்ம ஒரு வீட்டை வாங்கிட்டு என்ன செய்கிறோம்? வீட்டை வாங்கிட்டு இல்ல, நம்ம வீட்டை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது என்ன எப்படி இருக்குது? வேற யாரோ அதுல வந்துட்டு வாசம் செய்து கொண்டிருக்கிற ஒரு 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 இல்லஸ்ட்ரேஷனாக நம்ம பார்க்கிறோம். இல்ல ஒரு புதிய வண்டியை வாங்கிட்டுக்கு அப்புறம் வேற யாரோ அதை வந்துட்டு ஓட்டி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்ல பட்சத்துல அங்க வந்துட்டு ஆல்ரெடி அங்க ஜனங்கள் கானானியர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு இப்ப என்ன காணப்படுகிறது? அந்த தேசத்து அந்த தேசத்துல என்ன காணப்பட போகிறது? இப்ப அங்க என்ன இருக்குதுன்னா ஒரு காம்படிஷன் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு போட்டி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம ஆபிரகாம் வந்துட்டு ஆப்போசிஷன்னா எதிர்ப்பை வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டு எதிர்ப்பை வந்துட்டு சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. இப்ப வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது உன்னுடைய சந்ததிக்கு என்ன தருவேன்? இந்த கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்றாரு. அப்போ அவர் எப்ப கொடுத்தாரு? 400 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கிறாரு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய அந்த வாழ்க்கை பயணத்துல அது நடக்கல. அதாவது ஆபிரகாமோட லைஃப் டைமுக்குள்ள அந்த ப்ராமிஸ் வந்துட்டு நடக்கல என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு பதிலாக 400 வருடங்களுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? யோசுவாவும் சில கூட்ட ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அதற்கு முன்பாக இந்த ஆபிரகாம் வந்துட்டு அங்க வந்து கானானியர்களோட இருக்கும் பொழுது என்ன சந்தித்திருப்பார்கள்? ஆப்போசிஷன் சந்தித்திருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன விதமான எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் எல்லா எதிர்ப்பிலும் என்ன ஒரு காரியம் காணப்படும்? ஒரு ஆசீர்வாதம் காணப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அது வந்துட்டு என்னவாக ஆகுது? ஆபிரகாம் வந்துட்டு ஒரு போட்டியும் ஒரு எதிர்ப்பும் சந்திக்க நேர்க்கையிலும் அது என்னவாகுது? பிற்காலத்துல என்னவாகிறது? அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கட்டப்படாத ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்கள் நடாத காரியங்களை அவர்கள் புசிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆண்டவரும் நம்ம என்ன செய்கிறார்? அநேக நேரத்துல கூப்பிட்டு நமக்கு வந்துட்டு ஆசீர்வாத வார்த்தையை அவர் நமக்கு தருகிறார். ஒரு ப்ராமிஸை அவர் தருகிறார். ஆனால் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலோ அப்படி இராமல் நமக்கு அநேக விதமான ஒரு கஷ்டங்கள் நேரிக்கொண்டு காணப்படுகிறது. ஆனாலும் அதுல என்ன இருக்கிறது? நமக்கு எவ்வளவு விதமான ஆப்போசிஷன் காணப்பட்டாலும், எவ்வளவு விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அந்த கானானியரோட காரியத்துக்கு திரும்பி வரும் பொழுது அங்க கானானியர்கள் மாத்திரம் இல்லாமல் வேற ஒருவரும் இருந்தார். அவர் வந்துட்டு ஆண்டவர் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அந்த தேசத்துல காணப்படுகிறார். அதே சங்கீதத்துல அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் திரும்பி வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். பின்பு ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் ஓகே. அப்ப வந்துட்டு என்ன செய்கிறாரு? அவர் வந்துட்டு இந்த நிலத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொன்னார். சங்கீதம் 24:1-2 வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அப்போ
பூமியும் பூமியில உள்ள எல்லாமே யாருக்குரியதாக இருக்கு? கர்த்தருடையதாக இருக்கு. அப்போ அந்த கானானுடைய தேசமும் கானானுக்குரியவைகள் அல்ல என்று நம்ம அது ஆண்டவருக்குரியதாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு காட்சி அளிக்கிறார், அப்பியர் ஆவறார் என்றால் வந்துட்டு தோன்றுகிறது வந்துட்டு ரொம்ப ரேரான ஒரு இடத்துல தான் அவர் வந்துட்டு காணப்படுகிறார். ஈவன் ஆபிரகாமுக்கே வந்துட்டு 3 தடவை தான் அவர் வந்துட்டு தரிசனம் மானார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன ஆண்டவர் வந்துட்டு என்னவாக இப்ப அந்த அவர் வந்துட்டு பலிபீடத்தை கட்டும் பொழுது என்ன செய்கிறார்? அங்க வந்துட்டு தரிசனமாகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தரிசனமாகிறார்னா யார் வந்துட்டு அவருடைய பேர் என்னவாக இருக்கிறது? யாவே என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப யாவேக்கு என்ன அர்த்தம்? இல்ல, he is இந்த மோசே வந்துட்டு எஜிப்சியன் ராஜா கிட்ட போகும்பொழுது அவர் வந்துட்டு என்ன சொல்லுகிறாரு? உன்னுடைய தேவன் யாருன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? ஐ am who I am சொல்றாரு. அது ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு யாராக காட்சியளிக்கிறார்? யாவே காட்சியளிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவர் ஒருவரே தெய்வமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்கே எல்லாம் உரியதாக காணப்படுகிறது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் மனிதனுடைய ஒரு இமேஜினேஷன்ல இருந்து ஒரு இமேஜினேஷன் ப்ராடக்டாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். நானே கர்த்தர் என்று சொல்றாரு. ஓகே, அப்ப வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆபிரகாமுக்கு வந்துட்டு காட்சி அளிக்கும் பொழுது அவர் வந்துட்டு ஆபிரகாமுக்கு வந்துட்டு மிகவும் கிருபையாக அவர் வந்துட்டு காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே தேவன் வந்துட்டு எகிப்தியருக்கு எப்படி காணப்பட்டாரு? அவர்களுக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்னா நியாய தீர்ப்புடன் அவர் வந்துட்டு நியாயம் செய்கிறவராக காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை வந்துட்டு எகிப்தியரை வந்துட்டு கொண்டு வந்தார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்றார். அதுதான் யாவையாக. அப்ப வந்துட்டு எகிப்தியரை வந்துட்டு எகிப்தியர்கிட்ட அவர் எப்படி காணப்பட்டார்? அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாக அவர் காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி தரிசனம் ஆகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் தரிசனம் ஆகிறார். எபிரேயர் 1:1-4 வாசிக்கிறீங்களா? நம்ம அந்த பலிபீடத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்துட்டு எபிரேயர் 1:1-4 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு அவர் எப்படியாக காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக அவர் வந்துட்டு தரிசனம், அதாவது அவர் பிரதிபலிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அந்த சராசரமும் படைத்த தேவன் வந்துட்டு என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு தரிசனமாகுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அவர் என்ன செய்கிறார்? வந்துட்டு என்ன செய்கிறார்? அவரு கானானியன் தேசத்தை உனக்கு தருகிறேன் என்று அவரு சொல்லியிருக்கிறார். அவரே சுதந்திரமாக தரேன், நானே உனக்கு சுதந்திரமாக தரேன். அப்ப வந்துட்டு இப்போ ஒரு நிலத்துடைய ஒரு காரியம், ஒரு நிலம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டினா என்ன உண்டாகும்? டைட்டில் டீடு இந்த மாதிரியான காரியங்கள் காணப்படும். அப்ப கானானியர்களுடைய தேசத்தை வந்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்றாரு, உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்றாரு. அது எதனால சொல்றாரு?
அவர் எதனால அதை சொல்கிறார்? ஏன்னா உலகத்துல உள்ள எல்லாமும் வந்துட்டு இது அவருடையதாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம கிட்ட ஒரு சில காரியங்கள் காணப்படுகிறதுனா அது டெம்பரரியா நம்ம கையில அது காணப்படுகிறது. அது நம்மளுடைய ஒரு இதற்காக ஒரு நம்மளுடைய ஒரு காரியங்களுக்காக அவர் டெம்பரரியாக தருகிறார் என்று, அதற்கல்லாமல் நமக்கு பர்மனண்டாக எதுவுமே நம்மளுடைய இது கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒரு பேங்க்குக்கு போனாலுமே அங்க பேங்க்ல வந்து டெய்லருங்க கிட்ட நம்ம பார்க்கும் பொழுது அதிகமான பணங்கள் காணப்படும். ஆனா அது அவருடைய பணமா இல்ல. அதே நேரம் என்னவாகுகிறது, அந்த அந்த அவர் அநேக ஆளுங்களுடைய பணத்துக்காக பணங்களை வந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாதுகாத்து அதை வந்துட்டு எத்தனையோ விதமான ஒரு இதுல வந்துட்டு காரியங்களை செய்கிறார்கள். அப்போ அதை ஆள்கிறவர்களுடைய பணம் சொல்ல முடியாது நமக்கு. அதே நேரம் அது முடியும் பொழுது அந்த பணத்தை ஆள்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். அதை எப்படியாக வந்துட்டு அவர்கள் செயல்படுத்தார்கள், என்ன பண்ணப்பட்டது என்று உள்ள காரியம். அப்படியாகத்தான் நம்மளுடைய ஜீவனம் இந்த உலகத்துல காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய குரலை கேட்டு என்ன செய்கிறாரு, அவர் வந்துட்டு ஹாரானை விட்டு கானான் தேசத்துக்கு வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய ப்ராமிஸை வந்துட்டு பெற்றுக்கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பலிபீடத்தை கட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்துட்டு உனக்கு இந்த தேசத்தை உனக்கு உன்னுடைய சந்ததிகளுக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போது ஒவ்வொன்றும் வந்துட்டு என்னை அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. எதுவுமே வந்துட்டு எதுவுமே நமக்கு, அதாவது நமக்கு தருகிறேன் என்று அவர் சொன்னாலுமே அது யாருக்குரியதாக காணப்படுகிறது, ஆண்டவருக்குரியதாக காணப்படுகிறது. இப்போ வந்துட்டு இப்போ நம்மளுடைய மெயின் காரணமாக இருக்கிறதுனா ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அங்க ஆண்டவர் தரிசனம் ஆகிறபடினால் அவர் என்ன செய்கிறாரு, பலிபீடத்தை கட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பலிபீடம் நம்ம சொல்லும் பொழுது என்ன நமக்கு ஞாபகம் வருகிறது, எதற்கு அந்த பலிபீடத்தை வந்துட்டு எதற்கு உபயோகிப்பார்கள், பலியிடுவதற்காக, சாக்ரிஃபைசஸ்களுக்காக பலிபீடத்தை செய்வார். இப்போ பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு நிறைய விதமான பலிபீடங்கள் காணப்படுகிறது. ஒன்று வந்துட்டு பலியிடுகிற பலிபீடம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அது என்ன செய்கிறார்கள், அந்த தபர் நாட்கள்ல வந்துட்டு உள்ளில வந்துட்டு என்ன வைத்திருப்பார்கள், உள்ளிலும் வைத்திருப்பார்கள், உள்ளில வெளி தபர்நாக்களுக்கு வெளியில வைத்திருப்பாங்க. அப்புறம் டெம்பிளுக்கு வெளியில ஒரு ஆலயத்தை ஒரு கூட இல்ல அந்த ஆல்டர் என்ன பலிபீடத்தை வைத்திருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது, அநேகர் வந்து அவர்களுடைய பாவங்களுக்காக என்னத்தை கொண்டு வருவார்கள், எத்தனை விதமான வசதிக்கு தக்கதான அநேக காரியங்களை கொண்டு வந்து அவர்கள் வந்துட்டு அதுல பலி கொடுக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு என்ன செய்யப்படுகிறது, அநேகருடைய பாவங்கள் அங்க வந்துட்டு மன்னிக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அது வந்துட்டு என்ன ஒரு அங்க வந்துட்டு என்ன காணப்படுகிறது, பலிபீடத்துல என்ன காணப்படுகிறது, ஒரு சின்னுடைய ஒரு